கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் CH சேகர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சேகர் அவர்களின் ஓராண்டு கால செயல்பாடுகளை ஆய்வு செய்யவும் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை பார்வையிடவும் கடந்த 17ஆம் தேதி அன்று கும்மிடிப்பூண்டிக்கு வருகை தந்திருந்தார் கேப்டன் விஜயகாந்த். கடந்த ஒரு மாத காலமாக தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வரும் கேப்டன் விஜயகாந்திற்கு கிடைத்த அமோக வரவேற்பு கும்மிடிப்பூண்டி தொகுதியிலும் தொடர்ந்தது. வழி நெடுக்கிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிகள், கேப்டன் விஜயகாந்தின் பிரம்மாண்ட பேனர்கள் என்று அசத்தலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஆற்றம்பாக்கம் என்னும் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்டு வரும் சாலையை கேப்டன் விஜயகாந்த் பார்வையிட்டு ஆய்வை தொடங்கினார். பின்னர் அங்கிருந்து திரும்பிய கேப்டன் வழி நெடுக்கிலும் நின்று கொண்டிருந்த ஆற்றம்பாக்கு கிராமவாசிகளை சந்தித்து குறைகளை கேட்டுக்கொண்டார். கிராம மக்கள் ஆர்வத்துடனும் ஆர்ப்பரிப்புடனும் கேப்டனை சந்தித்து தங்கள் குறைகளை முறையிட்டு தீர்வு கூறினர். ஆற்றம்பாக்கத்தை தொடர்ந்து உதப்பை கிராமத்திலும் பொதுமக்களை சந்தித்தார் கேப்டன் விஜயகாந்த். உதப்பை மற்றும் சுற்று வட்டார மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் குறித்து கனிவுடன் கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளவும் கேப்டன் தவறவில்லை. உதப்பையை தொடர்ந்து சீத்தச்சேரி சென்ற கேப்டனுக்கு பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்தனர் கிராம மக்கள். கட்டுக்கடங்காமல் திரண்டிருந்த பொதுமக்களின் குறைகளை கேட்டுக்கொண்ட பின்னர் அங்கிருந்து விடை பெற்றார் விஜயகாந்த். சீத்தச்சேரியை தொடர்ந்து வண்ணாங்குப்பம் சென்ற கேப்டனை வரவேற்க தடல்புடல் ஏற்பாடுகளுடன் தயாராக இருந்தனர் கிராம மக்கள். தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த உற்சாக வரவேற்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் விஜயகாந்த். பின்னர் வண்ணாங்குப்பம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட இருக்கும் சமுதாய கூடத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது. பின்னர் சமுதாய கூடத்திற்கான அடிக்கல்லையும் நாட்டி சிறப்பித்தார் விஜயகாந்த். தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம்.
பகையருக்கு பாட்டு கட்டு வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு மனங்களை கவர்ந்திட ஜனங்களை அணைச்சிட மதுரையில் பிறந்தவனே நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் வண்ணாங்குப்பத்தை தொடர்ந்து ஆரணி என்னும் கிராமம் அருகே நின்றது கேப்டன் விஜயகாந்தின் வாகனம். அங்கும் திரண்டிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டுக்கொண்டார் கேப்டன். கும்மிடிப்பூண்டி நகருக்குள்ளும் கேப்டனை ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வரவேற்றனர். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற கேப்டன் ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு இலவச தையல் எந்திரங்களை வழங்கினார். சின்னஞ்சிறு குழந்தைகள் தம்மை வாழ்த்தி பேசிய மழலை பேச்சுக்களையும் ஆர்வத்துடன் கேட்டு ரசித்தார் கேப்டன் விஜயகாந்த். வாழ்த்தி பேசிய குழந்தைகளுக்கு நினைவு பரிசு வழங்கவும் மறக்கவில்லை கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் கரங்களால் பரிசை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கேப்டனிடம் ஆசையும் பெற்றுக்கொண்டனர். ஐயா, பணப்படுவதற்காகவே மற்றும் அரசியலுக்கு வரும் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மனங்களை நம்பி அரசியலில் காலடி எடுத்து வைக்கும் புரட்சி தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செம்மாந்த தலைவரே, வங்கக் கடலலை போல் வந்து திரளும் மக்களிடம் சிங்கம் போல் விளங்குகின்ற சிந்தனை சிற்பியே, புதிய விடியலை ஆராதிக்கும் பூபால ராகமே, எதிர்கால தமிழகத்தின் ஏற்றம் மிகும் செங்கோலே, நீங்கள் இன்று எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தின் முதல்வர். நீங்கள் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணம் எல்லாம் மக்களை எழுச்சி பெற வைக்கும் வெற்றி பயணமாகின்றன. நீங்கள் விவசாயிகளின் நம்பிக்கை மகசூல், நெசவாளர்களின் வாழ்க்கையை நெய்யும் அன்பு கைத்தறி. நீங்கள் விவசாயிகளின் நம்பிக்கை மகசூல், நெசவாளர்களின் வாழ்க்கையை நெய்யும் அன்பு கைத்தறி. தென்னாடு கொண்டாடும் சிங்கம் ஒளி என்னாடும் மங்காத தங்கம் வீரத்தில் தேசிங்கு ராசர் மக்கள் உள்ளத்தில் உட்கார்ந்த நேசர் பூவத்த மனசுள்ள பொன்னான அண்ணனுக்கு ராவுத்தர் போல நல்ல துணை இருக்கு. அட மதத்தை பார்க்காம மனச பார்க்கிற மன்னனுக்கு எங்கே இணை இருக்கு? பையா சொல் பையா, இத சொல்லாம விட்டாக்க நம் பையா. இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.